ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? என் பேர் அஸ்வின். நான் உளவியல் மற்றும் ஈர்ப்பு விதி பயிற்சியாளர். நான் சென்னையில் இருக்கேன். ஸோ நீண்ட இடைவெளிக்கு பிறகு திருப்பியும் நான் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து திருப்பியும் இந்த ஈர்ப்பு விதி பற்றி நிறைய டூல்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறேன். ஸோ எப்படி இருக்கீங்க? எப்படி போகுது உங்கள் வாழ்க்கை? ஸோ இந்த கொரோனாக்கு அப்புறம் எல்லாரும் ஏற்றத்தாழ்வுகள், நிறைய பணமும் இழப்பு ஆயிருக்கு, பிஸ்னஸ் நிறைய பேருக்கு லாஸ் ஆயிருக்கு, என்னையும் சேர்ந்துதான் ரைட்டா. ஸோ நிறைய மாற்றங்கள், என்ன மாற்றங்கள், அரசியல் மாற்றம், பொருளாதார மாற்றம். அதே சமயத்தில் இன்னும் ஒரு வாரத்தில் நம்ம புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது. யார் வர போகிறாங்க, என்ன நடக்க போகுது தெரில. ஸோ எல்லாமே புதிதாக இருக்கும்போது இந்த இக்கட்டான சூழ்நிலையில் எப்படி இந்த ஈர்ப்பு விதி செயல்படுது, இந்த ஈர்ப்பு விதி மூலமாக எப்படி உன்னோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தலாம், எப்படி பணத்தை ஈர்க்கலாம், கடல்ல இருந்து வெளியில வரலாம், இல்லை எப்படி பிஸ்னஸ் பெருக்கலாம், இதை பற்றி நிறைய டூல்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் நான் கொடுக்க போகிறேன். ஸோ என் பேர் அஸ்வின். நான் உளவியல் மற்றும் ஈர்ப்பு விதி பயிற்சியாளர். நான் சென்னையில் இருக்கேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 18 வயசு காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் வந்தேன். ஹெர்பல் லைஃப் இன்டர்நேஷனல் சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதே பேர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ரைட். ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நான் பண்ணும்போது லாக்ஸ் கணக்கில் டர்ன் ஓவர் பண்ணேன். சின்ன வயசு 18-19 தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 12 கம்பெனி 7 வருஷம் பண்ணேன். லைஃப் அப்படியே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக போயிட்டு இருந்தது. டெய்லி ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருப்பேன். பெரிய பெரிய ஆட்களுடைய கான்டாக்டு, அப்படியே லாக்ஸ் கணக்கில் டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருந்தேன். பயங்கர கனவுகள், நம்ம உடனே டாட்டா அம்பானி மாதிரி ஆயிடலான்னு சொல்லிட்டு. ஆனால் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 25 வயசுல 20 வருஷம் கடலில் போய் மாட்டிக்கிட்டு கல்யாணம்லாம் நின்று போய் வீட்டில் உதவி பிரச்சனை ஆச்சு. லைஃபே அப்படி பார்த்தீங்கன்னா டோட்டலாக தலைகீழாக ஆயிடுச்சு. என்னடா நம்ம சாதிக்கலாம் சொல்லிட்டு நம்ம வந்து சவால் விட்டு வந்தோம் வீட்டில். ஆனால் கடைசியில் நடுதோட்டுக்கு வர வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சுங்களா? ரைட். சாப்பாட்டுக்கே பிரச்சனை. அதே சமயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வாட்ஸ்அப் வீடியோ, ஃபேஸ்புக்கு, யூடியூபு, அந்த மாதிரி பல சோஷியல் நெட்வொர்க் மீடியா இன்னைக்கு அட்வான்ஸ்டாக இருக்கு இல்லையா, டிஜிட்டல் மீடியா. ஆனால் 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. ஒரே இப்போ பேசிக் லெவலில் தான் இருந்தது. பேஜர் மட்டும் தான் இருந்தது அன்றைய காலத்தில். அதுக்கப்புறம் தான் மொபைல் வந்து லேட்டராக வந்தது. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது 2006 ஸ்கை கோஸ்ட் காமன் சொல்லிட்டு ஒரு சிங்கப்பூர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணும்போது ஒரு சிங்கப்பூர் ட்ரெயினர் வந்து எனக்கு இந்த ஈர்ப்பு விதி சீக்ரெட் லா ஆஃப் அட்ராக்ஷன் அந்த வீடியோ எனக்கு காமிச்சாரு. அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியல. ஏதோ ஒருத்தர் வந்து முதியவர் மிஸ்டர் பாப் ப்ளாட்கர்னு சொல்லிட்டு வந்து ஏதோ சொல்லிட்டு இருப்பாரு. இந்த படத்தை திரும்ப பாருங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ காட்சி ஒளி பண்ணுங்க, பிரபஞ்சத்தை நம்புங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன வேணுமோ பிரபஞ்சம் கொடுக்க சொல்லுவாரா. நான் என்ன பண்ணுவேன், அடிக்கடி இந்த படத்தை திரும்பி பார்த்துட்டு இருப்பேன், சாப்பிடும் போதும் சும்மா இருக்கும்போதும். அதே சமயத்தில் நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் அந்த கார் அச்சீவர், டூர் அச்சீவர்னு சொல்லிட்டு நிறைய மண்டல போட்டாங்களா. நமக்கு அன்னைக்கு ஒரு சின்ன வயசில் இருக்கும்போது ஃபாரின் போகணும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கனவு இருந்தது. அதே சமயத்தில் நம்ம என்ன டோட்டலாக லாஸ் ஆகி உட்காந்துட்டு இருக்கோம், பணம் எல்லாம் போயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா. அதனால என்ன பண்ணுவேன், அடிக்கடி போய் பிளேனை பார்த்துட்டு இருப்பேன் ஏர்போர்ட்டில். அதே சமயத்தில் வீட்டில் போய் தியானம் பண்ணிட்டு இருப்பேன். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது எனக்குள்ளாத சில மாற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சுது. வீட்டில் பிரச்சனைகள்லாம் கொஞ்சமாக தீர ஆரம்பிச்சுது. ஒரு நல்ல ஒரு மென்டர் கிடைச்சாது. அவர் வெப்சைட் போட்டாரு. இந்த வெப்சைட் மூலமாக எனக்கு காலேஜஸில் என்கொயரி வர ஆரம்பிச்சுது. கம்பெனி கொஞ்சம் வந்தது. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, அதாவது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்கிற, அதாவது கைக்கும் வாங்கிக்கிறதுக்கு ரொம்ப சுச்சுவேஷனில் இருக்கும்போது மலேசியாவிலேருந்து ஒரு ரிட்டையர்ட் டீச்சர் வந்து எனக்கு வந்து ஒரு இமெயில் அனுப்பிச்சார். இந்த மாதிரி நீங்கள் தமிழில் வந்து ஈர்ப்பு விதி பயிற்சி கொடுக்குறீங்களான்னு கேட்டாரா. நான் உடனே அதை தொடர்பு கொண்டு சொன்னேன், சார் என்கிட்ட காசு இல்லை, என்கிட்ட பாஸ்போர்ட் இல்லை, நான் வந்து இக்கட்டான சூழ்நிலைக்கு அவங்களால வந்து உதவி பண்ணால் கண்டிப்பாக வரேன்னு சொன்னேன். எனக்கு என் மேலேயே நம்பிக்கை இல்லை, ஆனால் போகணும்னு சொல்லிட்டு ஆள் மனதில் எண்ணங்கள் இருக்குது இல்லையா. ஆனால் அவர் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரம் கழிச்சு திரும்பி அவர் கால் பண்ணினேன், அஸ்வின் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு வெஸ்ட் யூனியனில் காசு அனுப்பிச்சுவேன், நீங்கள் போய் இந்த பாஸ்போர்ட் கொடுத்து இப்போ காசு எடுத்துக்கோன்னு சொன்னாரா. எனக்கு ஒரே பிரமிப்பாக இருந்தது, இது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் என்ன பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வந்து பாஸ்வேர்டு எனக்கு இமெயில் அனுப்பிச்சுட்டு நான் போய் அந்த வெஸ்ட் யூனியனில் பார்க்குறேன், கை நிறையா காசுங்க. அன்னைக்கு தான் எனக்கு ஆள் மனதில் ஏதோ ஒரு பட்டுச்சு, இந்த ஈர்ப்பு விதி செயல்படுது, என்ன நடக்குது, என்ன பண்ணுறோம். ஒரு பக்கம் பிஸ்னஸ் எல்லாம் லாஸ் ஆகி கல்யாணம் நின்று போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத இக்கட்டான சொல்லலாம். மறுபக்கம் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் கூட்டு என்ன கொடுக்குது. அப்போதான் என்னன்னா இந்த நம்மளோட எண்ணங்களின் தொகுப்பு தான் வாழ்க்கைன்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சுது. அதே மாதிரி பாஸ்போர்ட்டும் டிக்கெட்டும் எடுத்து ஃபர்ஸ்ட் டைம் ஜெட் ஏர்வேஸில் மலேசியா போனேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு இருந்தேன், அங்கே போயிட்டு இன்னைக்கு நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணும்போது நிறைய மலேசியன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தனால ஒரு குறிப்பிட்ட ஃப்ரெண்ட் வந்து என்னை அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு, நீங்கள் மலேசியா வருவீங்கன்னு சொல்லிட்டு. அவர் எப்படி தொடர்பு கொள்ளணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் வந்து ஒரு காஃபி ஷாப்பில் என்னோட ட்ரைனிங் தோஷம் பார்த்து கரெக்டாக என்னை வந்து மலேசியாவில் சந்திக்கிறாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அஸ்வின் நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லையா நீங்கள் மலேசியா வருவீங்கன்னு சொல்லிட்டு. என்னடா இது நம்ம நினைக்கிறோம் நடக்குது, எதுவும் பிரம்மாண்டமா இருக்கு, பிரபஞ்சம் சொல்றதெல்லாம் கேட்குதுன்னு சொல்லி ஒரு அதிசயமா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பயிற்சியெல்லாம் முடிச்சு சென்னைக்கு வந்து பல மாதங்கள் நிறைய ஆராய்ச்சி பண்ணேன். இந்த ஆராய்ச்சி பண்ணோட விளைவு, இந்த ஈர்ப்பு விதினா என்ன, எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை இந்த பிரபஞ்ச சக்தி மூலமா ஏற்குது, ஏன் வந்து நம்மளால பணத்தை ஈர்க்க முடியல, என்ன நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கு, என்ன நமக்குள்ள ஆழ்மனதுல என்ன தடைகள் இருக்கு, இதை பத்தி புரிதலெல்லாம் நிறைய தெரியப்போ லைஃப் ஸ்டைலே டோட்டலாக மாறிச்சுங்க.
இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கோச்சிங்லாம் கொடுத்துட்டு லைஃப் ஸ்டைல் டோட்டலாக வந்து பாசிட்டிவ் ஆகி கடன்லேருந்து வெளியில் வந்து இன்னைக்கு என்னுடைய கனவு வாழ்க்கையில நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இதே மாதிரி நீங்களும் வாழ்க்கணும்னு இருக்கிறீங்க அப்சல்யூட்லிங்களா. ஸோ எல்லாருக்கும் இன்னைக்கு பண பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, அதே சமயத்தில் வாழ்க்கையில மேலே போகணும், ஏதோ ஒரு எண்ணங்கள் இருந்துட்டு இருக்கு. அந்த எண்ணங்களை எப்படி செயல்படுத்தணும், இதுக்காக தான் இந்த வீடியோ கொடுத்துட்டு இருக்கேன். ரைட்டுங்களா? ஸோ உங்களுக்கெல்லாம் யாரெல்லாம் சீரியஸாக கடன்ல இருந்து வெளியில் வரணும், இல்லை பிஸ்னஸை பெருக்கணும், இல்லை வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போகணும், இல்லை பிஸ்னஸை வந்து நிறைய டிஸ்ட்ரிபியூஷன்ஷிப் பண்ணணும், இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும், இந்த ஈர்ப்பு விதி மூலமாக கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கு நான் வாய்ப்பு கொடுத்துருக்கேன். ரைட்? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். மேலே வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதை லிங்க் பண்ணுங்க. என் பேர் அஸ்வின், நான் சென்னையில் இருக்கேன். நான் ஈர்ப்பு விதி பயிற்சியாளர். ஸோ இன்ற நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், பாய்.